இதோ பேச வருகிறார். வாழ்க்கை நெடிய போராட்டம் தான் என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்துக்குரிய தினேஷ் அவர்கள் வருகிறார். வாங்க. ஏங்க என்ன குழம்பு வைக்கலாம்? நான் உடனே சொன்னேன், நீ என்ன வேணாலும் வச்சு முடிச்ச பிறகு குழம்புக்கு நம்ம. உங்களுக்கு வாழ்க்கை குக்கர்ல வச்ச இட்லி மாதிரி கும்முனி இருக்கு. எனக்கு வாழ்க்கை வாழை இலையில வெறும் வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி இருக்கு. உங்க பெண்ணு உங்களை காப்பாத்துதா, உங்க சன்னு உங்களை காப்பாத்துறாரா? நல்லா கவனிங்க. பெண்ணு காப்பாத்துதா, சன்னு காப்பாத்துறாரா? அவர் சொன்னாரா, பெண்ணும் காப்பாத்தல சன்னும் காப்பாத்து. இந்த வாழ்க்கைய கொடிய போராட்டம் அப்படின்னு புலம்பிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேரும். മനസ്സിലായെങ്കിൽ മനസ്സിലായെന്ന് പറയണം. മനസ്സിലാകാത്തത് മനസ്സിലായെന്ന് പറഞ്ഞാൽ മനസ്സിലായത് മനസ്സിലാകാതെ പോകും. മനസ്സിലായോ? பாலும் தெளிதேனும் பாகுடன் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் தும்ப கரிமுகத்து தூமணியே எனக்கு நீ சங்கத்தமிழ் மூன்றும் தா. எல்லாம் வல்ல இறையுருளை மனதில் நினைத்து எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் அன்போடும் பண்போடும் பக்தியோடும் பரவசத்தோடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான கும்பாபிஷேக விழாவிலே மிக அற்புதமான ஒரு நகைச்சுவை பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கண்டு கேட்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சின்னம் சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய எங்களுடைய பேராசான் வழிகாட்டி ஒளிகாட்டி பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் எண்ணணி உத்தமருக்கும் உண்மையை உறக்க சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமருக்கும் எதிரணியிலே பேசினது என்னவோ முழுக்க முழுக்க போராட்டம் தான் பேசினாங்க. முடிக்கும் போது பூந்தோட்டம்னு முடிச்சுட்டாங்க. கடைசியா வந்து அந்த மாட்டை கொண்டு வந்து தென்னை மரத்துல கட்டிடுவாங்க சில பேரு. இது என்னவோ எங்க வீட்டில் நடந்த கதை மாதிரி எனக்கு இருந்து. என் வீட்டு மனைவி தான் சொன்னா, ஏங்க என்ன குழம்பு வைக்கலாம்? நான் உடனே சொன்னேன், நீ என்ன வேணாலும் வச்சு முடிச்ச பிறகு குழம்புக்கு நம்ம பேர் வைப்போம். நீ குழம்பு போய் நான் பேர் வைக்கிறேன். அப்படி ஆய்போச்சு நடுவர் அவர்களே. ஹெலன் கெல்லர் கதையை சொன்னாங்களே, ஹெலன் கெல்லர் பட்ட பாட்டை சொன்னார்களா? ஹெலன் கெல்லரை உருவாக்குவதற்காக அந்த ஆசிரியை தாங்கிய அந்த வன்முறைகளை சொன்னாங்களா? எவ்வளவு பாடுபட்டாங்க. அது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியையால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெலன் கெல்லர். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை முறை அவருடைய ஆய்வகம் எரிந்து சாம்பலானது. உண்மைதானே? அத்தனையும் போராட்டம் தானே நடுவர் அவர்கள். போராட்டங்களை தாண்டி தானே வந்திருக்காங்க. போராட்டம் தாங்க நிறைய. பூந்தோட்டங்கிறது எப்படி தெரியுமா? சட்டென வந்து பட்டன வெட்டி செல்லும் மின்னலை போன்றது உங்களுடைய பூந்தோட்டம். ஆனால் அந்த மின்னலை தாண்டி வருகின்ற இடியை போன்றது எங்களுடைய பூந்தோட்டம். நாங்க இடியை தாங்கி கொண்டிருக்கின்றவர்கள், நீங்கள் மின்னலை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க இடி தாங்கி. ஆமா, நாங்க இடி தாங்கி. உண்மையிலேயே நடுவர் அவர்களே, பூமிக்குள்ள நீரோட்டம் இல்லை என்று சொன்னால் பூமி தன் தன்மையை இழந்துவிடும். அதுபோல் மனிதனுக்குள் வாழ்க்கைக்குள் போராட்டம் இல்லை என்று சொன்னால் மனிதன் தன் தன்மையை இழந்து விடுவான். அதுதான் உண்மை. இங்க நீரோட்டம், இங்க போராட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். வாழ்க்கையை பத்தி நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோம் பாத்தீங்களா? எவ்வளவு மகிழ்ச்சியாக எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னவோ வாழ்க்கை அவங்களுக்கு கும்முனி இட்லி மாதிரி வெளியே வருதான். அதானே உங்களுக்கு நீங்க ஒரு நாளாவது இட்லி ஊத்திருப்பீங்களா? உங்களுக்கு வாழ்க்கை குக்கர்ல வச்ச இட்லி மாதிரி கும்முனி இருக்கு. எனக்கு வாழ்க்கை வாழை இலையில வெறும் வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி இருக்கு. எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. நான் இழுத்து இழுத்து சேர்க்க வேண்டியது இருக்கு நடுவர் அவர்கள். அதனாலதான் எங்க ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க, முதல்ல ஒரு டேம் மாதிரி கட்டிடுவாங்க. சோத்துலயே டேம் கட்டி கொட்டு 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 ஊத்துல கொட்டு கொட்டுன்னு வாங்கி டேம் அப்படியே உருட்டி மேல் நோக்கி எறிவா. நியூட்டன் 3ஆம் விதி தோத்து போகும். எப்படி எல்லா பொருளும் கீழே வரும்னா நம்ம பொருள் மேல நோக்கி போகுது. எங்க வாழ்க்கை அப்படி இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்காரிக்கும் ஆட்டக்காரிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நடுவர் அவர்களே. அது என்ன? வீட்டுக்கு ஆட்டக்காரி ஒரு பாட்டுக்கு ஆடுவா, வீட்டுக்காரி அவ பாட்டுக்கு ஆடுவா. பாத்துங்க, காலையில எழும்புனான்னா என்ன அழகா சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அழகா ஒரு கந்த சஷ்டி, அழகா ஒரு திருப்பாவை, ஒரு திருவம்பாவை, இது மாதிரி ஏதாவது பக்தியா சொல்லி இல்லைன்னா ஒரு திருப்புகள் ஏதாவது சொல்லி வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காலையில வீடுகள் அப்படியம்மா ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அப்படியே ஆரம்பிக்கிறீங்க.
தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவர் சொன்னாரே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு காலகட்டத்தில் எத்தனை தாய்மார்கள் எத்தனை மனைவிமார்கள் தங்களுடைய கணவனை காலை தொட்டு வணங்குகின்றீர்கள்? கையை தூக்குங்க பாப்போம். எது நீங்க தொட்டு கும்பிடுறீங்க? ஏமா நீங்க கிட்ட வந்தாலே அவர் எந்திரிச்சு பயந்து போவாரேம்மா. அது இல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க காலையில எழும்புறாங்க, அவரு கும்பிட்டுறாரு. ஓ, வேலையை ஆளுக்கு பாதியா பகிர்ந்துக்கிறாங்க. காலையில எழும்புனா ஒரு சுப்பிரபாதத்தோடு ஆரம்பிச்சா. எங்க வீட்டுல எல்லாம் கேட்கக்கூடிய சுப்பிரபாதம் என்ன தெரியுமா? காலையில எங்க வீட்டுல இல்ல, இன்னைக்கு பல வீடுகள்ல சுப்பிரபாதம் என்ன தெரியுமா நடக்குது? 4:30 மணிக்கு இல்லைங்க, 7:30 மணிக்கு. அதுவும் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? இந்த வீட்டுல ஒரு கோல்கேட் உண்டா, ஒரு பிரஷ் உண்டா, ஒரு நல்ல மிளகு உண்டா, ஒரு இஞ்சி உண்டா, ஒரு சுக்கு உண்டா, ஒரு பூண்டு உண்டா, ஒரு கரண்ட் உண்டா, ஒரு கேபிள் உண்டா, ஒரு மண்ணெண்ணெய் உண்டா, ஒரு நல்லெண்ணெய் உண்டா, ஒரு தேங்கெண்ணெய் உண்டா, ஒரு பூ உண்டா, ஒரு சினிமா உண்டா, ஒரு பீச் உண்டா. என்ன பாலக்காட்டுல கேட்டாக, திசைவளையில கேட்டாக, கோயம்புத்தூர்ல கேட்டாக, திருவனந்தபுரத்துல கேட்டாக, நாகர்கோவில கேட்டாக, கடைசியில எங்க அப்பா உணவு கொண்டு கட்டி வச்சாரே, உன்னை கட்டி எந்த சுகத்தை கண்ட? ஒரு நகை உண்டா, நட்டுண்டா, துட்டுண்டா, பட்டுண்டா, ஒரு சினிமா உண்டா, ஒரு பீச் உண்டா, ஒரு தாய் கிழவிக்கு தான் கூட்டிட்டு போறியா? உங்க அண்ணனை பாரு, தம்பிய பாரு, எந்த வீட்டை பாரு, அந்த வீட்டை பாரு, அங்க ஏசிய பாரு, இங்க பிரிட்ஜ பாரு, இங்க காரை பாரு, அங்க போன பாரு. இது என்ன சுப்பிரபாதத்தை காட்டிலும் பெருசா இருக்கு? இதுதாங்க கேட்கக்கூடிய சுப்பிரபாதம். எப்படி மொட்டை மாடியில மனப்பாடம் பண்ணீங்களா? எப்படி ஐயா நம்ம நிம்மதியா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில எழும்பின உடனே கோல்கேட் உண்டானி ஆரம்பிப்பாங்க. கோல்கேட்டை வாங்கி கொடுத்தாலும் அப்படியே தேய்ச்சி தள்ளிடுவாங்க. பல்ல செட்டு பல்லெல்லாம் வச்சிருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. ஆமா, உண்மையிலே நடுவர் அவர்களே, இவ்வளவு பேச அன்னைக்கு ஒரு வீட்டில் என்ன நடந்து போச்சுன்னா, இவ்வளவு தினமும் பேசக்கூடிய மனைவி ஒரு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் பேசவே இல்லை. காலையில் எழும்பி இப்படியே இருக்கு. கணவருக்கு ஆச்சரியமாகி போச்சு. காலையில் எழும்புனதும் பொறுன்னு இந்த பப்பட மாதிரி புரிஞ்சுக்கிட்டே வருவாள். இன்னைக்கு என்ன ஒன்றுமே பேசாமல் இருக்காளேன்னு 7 வயசு பையனை கூட்டு, அம்மா என்ன இன்னைக்கு இன்னும் ஒன்றும் பேசலை, எழும்புனதுலேருந்து விரதம் இருக்காங்களா வெள்ளிக்கிழமைமா? ஒன்றை சொன்னான், விரதமும் இல்லை ஒன்றும் இல்லைப்பா, அம்மா உதட்டுக்கு போடுறதுக்கு லிப்ஸ்டிக் எடுத்து கேட்டாங்க, நான் மறந்து போய் பெவிஸ்டிக்கை எடுத்து கொடுத்துட்டேன், அதை போட்டுட்டு அவரு பையனுக்கு காலில் விழுந்துட்டு, மகனே நீ என் குல தெய்வம், தினமும் காலையில எடுத்து கொடுத்துட்டேன்னா அப்பா நிம்மதி ஆகிருவேன். உன்னைய தவம் இருந்து பெற்றதுக்கு பயன் கிடைச்சிருச்சு. கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பூடிக்கவில்லை, வெளியில ஓனானத்தான் வீட்டுக்குள்ள விட்டு போட்டேன், வேணான்னே கல்யாணம் ஆமான்னே நடந்தா இல்லையா நடுவர்கள்? எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு சமைக்க திட்டா சமையல் நாங்க என்னவோ ரொம்ப அழகா ஆக்கி போடுறதா நீங்க சொல்றீங்களே. ஒன்னெல்லாம் அன்னைக்கு வீட்டுக்காரன்னு சொல்லியிருக்காரு, புதுசா கல்யாணம் ஆனவர் அடுத்த நாள் புது பெண்ணை பார்த்து மனைவியை பார்த்து சொல்லியிருக்கார், ஏம்மா உன் கையால ஒரு டீ போட்டு கொண்டு வாடா அப்படின்னு கொஞ்சலா சொல்லியிருக்காரு. ஒரு டீ போட்டு தாடான்னு இருக்காரு. உடனே தான் அந்த பொண்ணு கேட்டிருக்கு, கேபிட்டல் டீயா சுமால் டீயான்னு கேட்டிருக்கு. கேபிட்டல் டீயா? ஓ டீயா? ஓ பெரிய டீயா சின்ன டீயா? கேபிட்டல் டீயா ஸ்மால் டீயா? அன்னைக்கு அவர் கீழே விழுந்தவர் தான். இன்னைக்கு அவர் டீ குடிக்கவே விட்டுட்டாரு. வெளிநாட்டுலங்க ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணதுக்கு பிரஸ் கொடுத்தாரு. அந்த பிரிண்ட் பண்ணவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரே ஒரு எழுத்தை மாத்தி போட்டார். உண்மையிலேயே அந்த எழுத்தை மாத்தி போட்டதுனால கிட்டத்தட்ட 10 லட்சம் புத்தகங்களுக்கு மேல விற்பனை ஆச்சாம். அப்படியா? ஆமா. எழுத்தாளர் எழுதின புத்தகம் என்னன்னா, ஹவு டு சேஞ்ச் யுவர் லைஃப். பிரிண்டிங் பண்ணவர் எல்லுக்கு பதிலா டபிள்யூ போட்டு விட்டுட்டாரு. ஹவு டு சேஞ்ச் யுவர் வைஃப். அவ்வளவு பேரை வாங்கி படிச்சுட்டான். ஏன்னா அவ்வளவு பேருக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப பூந்தோட்டமா. திருமண வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? உண்மையிலேயே அது ஒரு கழுத மாறிங்க. ஐயோ, முன்னால போனா கடிக்கும், பின்னாடி வந்தா உதைக்கும். கல்யாணம் ஆகி திருமணம் பண்ணி வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் சிவகார்த்திகேயன் மாதிரி சந்தோஷமா இருந்திடலாம்னு தான் எல்லாரும் நினைக்கிறது. ஆனா கடைசியில முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி என்ன சொல்லுவேன் என்னுள்ளும் தாங்கல, மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கல. இந்த நிலைமைக்கு கடைசியில் கொண்டு விடக்கூடியது உங்க திருமண வாழ்க்கை என்று சொன்னால் அது எப்படி பூந்தோட்டமாக இருக்க முடியும்?
அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. போராட்டங்க, முழுக்க முழுக்க போராட்டம். பிள்ளைகளா முதல் மரியாதையில ராதா இருக்காங்கல்ல, ஒரு சின்ன பூந்தோட்டம் இருக்குல்ல, அந்த பூந்தோட்டம் வந்தாதான் மிகப்பெரிய போராட்டம் அதுக்கு பின்னாடி வரும். ஆமா, அந்த வயிற்று அங்க இருந்து வந்துருவாங்க வடிவுக்கரசி. நடுவர் அவர்களே, அவ்வளவு கஷ்டம். பிள்ளைகளால நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகளை தொட்டு பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? நீங்க தொட்டு பார்க்கலங்கிறது தானே போராட்டம். அப்படி சொல்லுங்க. பிரமாதம். பார்க்கலங்க. அன்னைக்கு ஒரு பையன் ஆசிரியர் கேட்டே இருக்காரு, உனக்கு என்ன ஆகணும், உனக்கு என்ன. ஒருத்தனும் வக்கீலுங்கிறான், ஒரு பையன் கலெக்டருங்கிறான், ஒருத்தன் டாக்டருங்கிறான். ஒரே ஒரு மாணவன் மட்டும் சொல்றான், எனக்கு லேப்டாப் ஆகணும் அப்படிங்கிறான். என்னடா ஆச்சரியமா இருக்கு, லேப்டாப் ஆகணுமா? ஏன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், எங்கள் அப்பா சாயங்காலம் 7 மணிக்கு வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே அவரோட லேப்டாப்பை மடியில் தூக்கி வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. நான் லேப்டாப்பாக மாறிட்டேன்னு சொன்னா எங்கள் அப்பா என்ன மடியில் தூக்கி வச்சு விளையாடுவாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. சொன்னா ஒரு சிறுவனுடைய குழந்தையினுடைய வேதனை அவங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தாலாட்டு இன்னைக்கு இருக்கா? தாலாட்டு எத்தனை பேருக்கு இன்னைக்கு தெரியும் சொன்னீங்களே? தாலாட்டு அந்த காலத்தில் அழகா தூளி கட்டி, தாய் மாமன் இல்லைன்னா தாயினுடைய சேலை இல்லைன்னா அப்பாவினுடைய வேட்டியில தூளி கட்டி அதுக்குள்ள குழந்தைய போட்டு அங்க இருந்து இங்க அப்படியே இழுத்து விட்டோம்னு சொன்னா அந்த கூட்டு குடும்பத்துல அப்படியே இழுத்து விட்டா அது முன்னறைக்கு வந்து அப்புறமா சமையல் அறைக்கு போய் அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு போய் பூஜை அறைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். பார்த்துருக்கீங்களா? அத்தை அடிச்சாலோ அரளி பூச்செண்டாலே, மாமே அடிச்சாலோ மல்லிகை பூச்செண்டாலே, அடிச்சார சொல்லி எழு ஆக்கினைகள் ஆக்கி வைப்பேன், ஆராரோ ஆரிரோ. நான் நல்லா தாலாட்டு பாடுறேன்னா? இல்ல, வீட்டுல நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு இப்பதான் தெரியுது. இப்போ தொட்டிலும் இல்ல, தொட்டில் முன்னாடி அங்கேயும் இங்கேயும் ஆடிச்சுங்கய்யா. இப்போ அமேசான்ல இருந்து ஆர்டர், இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் தாய்மாமா யாருன்னா அமேசான் ஆகும். அமேசான் தான் தாய்மாமனா? அமேசான் தான் தாய்மா. ஏன்னா அங்க இருந்தா தொட்டிலே வருது. ஓ, அந்த சீதனம் பூரா இல்ல அங்க வருது. அதுவும் சாதாரண தொட்டில் அங்கேயும் இங்கேயும் ஆடாது, இப்போ மேலையும் கீழையும் ஆடுது. ஸ்ப்ரிங் தொட்டலாம், ஜங்கு ஜங்குன்னு குதிக்கும். ஜங்கு ஜங்கு. அதுல குழந்தைய பெற்று உள்ள போட்டுக்கிட்டு இந்த அம்மா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்க பாட்டு, மக்க கல்லங்கு உதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா, மக்க கல்லங்கு உதப்பா மடி பிடிச்சி இழுக்குதப்பா. இந்த அம்மா டிவியை பார்த்துட்டு தொட்டில விப்புஞ்சலாம் வேகத்துல கையை வெட்டிட்டு பிள்ளை குதிச்சு போய் எடுத்து வீட்டுல போய் இருக்கு. அங்க இருந்து பாட்டி தீட்டு வராங்க, ஏமா இது உன் பிள்ளையா பாரு, என் வீட்டு கூரையில வந்து இருக்கு, கூரையில போய் விழுந்திருக்கு. தாலாட்டு தெரியுமாக்கா உங்களுக்கு? இன்னைக்கு அன்னைக்கு என் மனைவிட்ட சொன்ன, அண்ணா பையன் அழுறா இல்லையாம்மா, ஒரு தாலாட்டு. ஒரு சீரியல் பார்க்க விடுறீங்களா? இதான் தாலாட்டா? இல்ல அப்படின்னு. சரி பாடுறேன், தாலாட்டு. தாலாட்டு தானே பாடுறேன். ஆராரோ அரிராரோ ஆராரிரோன்னா பையன் குதிச்சு எழும்பிட்டான். ஏம்மா அவன் தாலாட்டு வேண்டாமா, நான் தூங்கிடுறேன். தாலாட்டு இப்படி அங்க பாடுறது மென்மையா பாடணும்னே. மென்மையா தானே அந்த பாடுறேன். தெருவில் இருக்க நாய் எவ்வளவு வாலாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைக்கு தாலாட்டு பாட சொன்னா இன்னைக்கு நாய்க்கு வாலாட்டதுக்கு பாட்டு நடக்குது. என்ன லட்சணத்துல இன்னைக்கு வாழ்க்கை நம்ம பூந்தோட்டம் என்று சொல்ல முடியும் நடுவர் அவர்களே? பிள்ளைகளால் பார்க்க முடியல. சரி, பிள்ளைகளாவது இன்னைக்கு பெற்றோர்களை பாத்தீங்களா? எவ்வளவு கண்ணீர் விடக்கூடிய கதைகள் இன்னைக்கு பெரியவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு பெரியவரை பார்த்து கேட்டேன், ஐயா 4 பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க, 4 பிள்ளைகள்ல இப்போ உங்களை எந்த பிள்ளை பாத்துக்கிறது? யாருக்கு வீட்டில் இருக்கிறீங்க? மூத்த பிள்ளையா, இளைய பிள்ளையா, அந்த நடுவில் உள்ள பிள்ளையா, 3வது பிள்ளையா, எந்த பிள்ளை உங்களை பாத்துக்கிறான், எந்த பிள்ளை வீட்டில் நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்டபோது அவர் சொல்றாரு, ரொம்ப சோகத்தோடு சொல்றாரு, 4 பிள்ளைகளை பெத்தன் தம்பி, ஆனா அந்த 4 பிள்ளைகளை என்ன பாத்துக்கல, ஆனா அந்த 4 பிள்ளைகளை பெத்த நேரத்துல வீட்டை சுத்தி 4 தென்னம்பிள்ளைகளை வச்சிருந்தோம் பாத்துக்க, அந்த தென்னம்பிள்ளை தான் என்ன இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த தேங்காயில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா, பிள்ளைய தென்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவள் மனதே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, வேதனைய பங்கு வச்சா சொந்தமில்லை பந்தம் இல்ல, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க இருக்கா அன்னைக்கு. பெரியவங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கிறீங்களா நீங்க? இது எப்படி நம்மளுக்கு பூந்தோட்டமாக அமையும் நடுவர் அவர்களே? எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த இடம் வேலை வாய்ப்பு இன்னைக்கு இல்ல, நல்ல மதிப்பெண்களை வாங்குவது படிக்கிறவனுக்கு போராட்டம்,
மதிப்பெண்களை வாங்கியாச்சுன்னா மதிப்பெண்ணுக்கு ஏற்ற மதிப்பான ஒரு வேலை கிடைப்பு என்பது அதைவிட போராட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, தினமும் ஐடி கம்பெனில இவ்வளவு பேரை போச்சோன்னா அப்படியே வயிறு கலங்குதுங்க. ஆமா, அவங்க சொல்றாங்க உழைப்புக்கு அத போராட்டத்துல எடுக்க கூடாதான். அவங்க சொல்றத நம்ம அப்படியே எடுத்துக்கணும். உழைப்ப போராட்டத்துல எடுக்க கூடாதான். ஆமா, உழைப்பை போராட்டத்தில் எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இந்த சமூகத்தில் கிடைக்கவில்லை என்றால் அதை எந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்க முடியும்? நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு அந்த நிலைமை இருந்துகிட்டு தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா வேலை பார்க்கிறவனுக்கு வேலையை கொடு, சும்மா இருக்கிறவனுக்கு சம்பளத்தை கொடு. அவன் சும்மாவே இருப்பான். இந்த போராட்டத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்களான்னு கேட்கிறேன். நல்லா அதை சம்பளம் வாங்கி நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு நான் கேட்கிறேன். ஒரு மிடில் கிளாஸ் வேதனை தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தன் அழகா ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தான். மாத சம்பளம் சரியாக தர வேண்டும், முதல்ல சரியான தேதிக்கு தர வேண்டும், சரியான தொகையை தர வேண்டும், தொகை கைக்கு வந்ததும் வீட்டு வாடகை பாக்கியை நான் செலுத்த வேண்டும், இல்லை என்றால் வீட்டுக்காரன் என் மானத்தை வாங்கி விடுவான். பால்காரனுக்கும் பேப்பர்காரனுக்கும் பாக்கி தொகையை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் பேப்பர்காரன் எனது செய்தியை ஊர் முழுக்க சொல்லி விடுவான். பால்காரன் பாலை தண்ணீராக மாற்றி விடுவான். என்னுடைய மகனுக்கு பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் பள்ளியின் கட்டிட வேலை நின்று போய்விடும். பள்ளியில கட்டட வேலையை உங்களை நம்பிதான் கட்டுறாங்களா? என் மகன் பள்ளியின் வெளியே நிற்பான். மனைவியிடமும் கொஞ்சம் கொடுத்து வைக்க வேண்டும், இல்லை என்றால் அவள் கொஞ்சம் மாட்டாள். இவையெல்லாம் போக மீதி இருந்தால் எனது நாய்க்கும் கொஞ்சம் எலும்பு துண்டும் ரொட்டியும் கொடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அதுவும் என்னை போல எலும்பும் தோலுமாக கிடக்கிறது என்று ஒரு கவிஞன் பரிதாபமாக எழுதினார் என்று சொன்னால் இந்த நில உங்களுக்கு பூந்தோட்டமாக தெரிகிறதா? ஆகவே நடுவர் அவர்களை எப்படி பார்த்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க பெரியவங்களுடைய சுயசரிதை எல்லாம் எடுத்து பாருங்க. காந்திஜியினுடைய சத்திய சோதனையாக இருந்தாலும் சரி, அப்துல் கலாம் அவர்களுடைய அக்னி சிறகுகளாக இருந்தாலும் சரி, கவிஞர் கண்ணதாசனுடைய வனவாசமாக இருந்தாலும் சரி, உவே சாமிநாத ஐயர் நம்முடைய தமிழ் தாத்தாவினுடைய என் சரித்திரம் என்ற அந்த நூலாக இருந்தாலும் சரி, அத்தனை சுயசரிதை நூல்களும் அவர்கள் வாழ்ந்த, அவர்கள் கண்ட, சந்தித்த போராட்டங்களை அடிப்படையாக வைத்துதான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நடுவர் அவர்களே, எப்படி நோக்கினும் இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க அது போராட்டமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம். இன்னைக்கு சுப்பிரபாதத்தை மறக்கவே முடியாதுங்க. இனிமேல் சுப்பிரபாதம்னு இதுதான் எனக்கு ஞாபகம் போகுது. இந்த மாத்திரை சாப்பிட்றப்ப குரங்க நினைக்காதேம்பாங்க, கரெக்டாக குரங்குதான் ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப அருமையாக அழகாக அவர் அனுபவிச்ச அந்த கஷ்டத்தை பூரா பிள்ளை எடுத்து விட்டு கூரையில் கிடந்திருக்கு. இது ஓம் அந்த மாதிரி நிறைய பிள்ளையை தூக்கும் போட்டிருக்கு. இது ஓம் பிள்ளையான்னு பாரு நேரம் கொண்டு வந்து காமிச்சிருக்கு. நல்ல அழகாக சொன்னாங்க. அந்த காலத்தில் வாரியார் சாமி சொல்லுவாருங்க, 1960களிலே சொல்லுவார். ஒருத்தரை பார்த்து கேட்டாராம், உங்கள் பெண்ணு உங்களை காப்பாற்றுதா, உங்கள் சன்னு உங்களை காப்பாற்றுறாரா? நல்லா கவனிங்க, பெண்ணு காப்பாற்றுதா, சன்னு காப்பாற்றுறாரா? அவர் சொன்னாராம், பெண்ணும் காப்பாற்றலை, சன்னும் காப்பாற்றலை, பென்ஷன் காப்பாற்றுது அப்படின்னாராம். என்ன காப்பாற்றுறது? என்ன பென்ஷன் தான். இதுதான் நிலைமையாக இருக்குன்னு சொல்லி அழகாக சொல்லி அருமையாக பாடுற போது அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவளாக வரணும் அப்படிங்கிறத அப்போ எடுத்து சொன்னார். சுயசரிதைகளை படித்து பாருங்கள், அப்போ தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் என் கதைன்னு எழுதியிருக்காருங்க. அதில் அவர் என்னென்ன பாடுபட்டு ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டாருங்கிறதெல்லாம் தெரியுது. அழகாக சத்திய சோதனை படியுங்கள், அதே போல் பெரியவர்களுடைய வரலாற்றுகளை படியுங்கள். அப்படி படிக்கிற போது தான் அவர்களுடைய போராட்டம் நம் கண்ணுக்கு தெரியும்னு அருமையாக பேசியிருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்டி சொல்லி நிறைவாக இதோ நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியை ஸ்ரீமதி அவர்கள் இதோ வருகிறார்கள். இவங்க பேசி முடித்த உடனே நான் தீர்ப்பு சொன்ன உடனே நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறோம். சரிங்களா? என்னை விட்டு போயிடக்கூடாது. நான் பேசுகிறேன். பொம்மை பொம்மைதான் தைய தையனுக்கு தினாக்கு நக்கு திம் பஜன் கரே. பொம்மை பொம்மைதான் தைய தையனுக்கு தினாக்கு நக்கு தின் பஜன் கரே. உத்தனித்த நாக்கு மித்தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதாம். உத்தனித்த நாக்கு மித்தித்தாம் தித்தாம் தோம் தை தை கணபதி நாம் சதாம். இது என்ன மொழிமா? தெலுங்கு. தெலுங்கா? சரி சரி. எனக்கு தெரியாதுன்னு எந்த மொழியில வேணாலும் பாடுறது. பாதம் தொட்ட மண்ணுக்கு முதல் வணக்கம். பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு முழு வணக்கம்.
தடுப்பு சுவர் கட்ட வந்தவர்களுக்கு தலைவணக்கம். இந்த 2 பேரும் தான். பக்த கோடி பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம். அருமை. நடுவர் அவர்களே, இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது கீதை, பகவத்கீதை. ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் பிராணமுனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாம் மிருதவஷீனி பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனு சந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி. இது எனக்கு புரிஞ்சுச்சு. மனிதன் சொல்ல இறைவன் கேட்டது திருவாசகம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நல்ல விஷயங்க கேட்டுக்குங்க. கடவுள் ஒன்று சொன்னாரு கீதை, மனிதன் ஒன்று சொல்லி கடவுள் கேட்டாரு திருவாசகம், மனிதன் ஒன்று சொல்லி மனுஷனை கேட்க வச்சாரு அவர்தான் திருவள்ளுவர், அதுதான் திருக்குறள். என்ன அழகான விஷயத்த பல புத்தகங்களை படிச்சா வர வேண்டியதை ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாங்க. வாழ்த்துக்கள். கணவன் சொல்ல மனைவி கேட்பது, மனைவி சொல்ல கணவன் கேட்பது வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய கொடிய போராட்டம் அப்படின்னு புலம்பிட்டு போயிருக்காங்க 2 பேரும். மனசிலாயெങ്കിൽ മനസ്സിലായെന്ന് പറയണം, മനസ്സിലാകാதது മനസ്സിലായെന്ന് പറഞ്ഞാൽ മനസ്സിലായത് മനസ്സിലാകാതെ പോകും. മനസ്സിലായോ? മനസ്സിലായി, മനസ്സിലായി. പറഞ്ഞത് മനസ്സിലായി. ഓ നന്ദി നടുവർ. അടിപൊളി. മലയാളത്തിലെ ഒരു സിനിമ പ്രേമം അതിന്റെ പേരാണ്. ആ പടത്തിലെ പ്രേമം ആ പടത്തിലെ അടിപൊളി പാട്ട് ഒരെണ്ണം ഉണ്ട്. ഞാൻ അത് പാടട്ടെ? பாடுங்க. நான் என்ன செய்ய போறேன்? வேணான்னு விட்டுற போறீங்களா? மலரே நின்னை കാണാതിരുന്നാൽ മിളിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന പോലെ അലിവോടൻ അരികത്തിൻ അണയാതിരുന്നാൽ അഴകേകിയ കനവെല്ലാം അകലുന്ന പോലെ ഞാൻ എൻ്റെ ആത്മാവിനാളത്തിൻ ഉള്ളിൽ അതിലോലം ആരോരും അറിയാതെ സൂക്ഷിച്ച താളങ്ങൾ രാഗങ്ങൾ ഈണങ്ങളായി ഓരോരോ വർണ്ണങ്ങളായി. புரிஞ்சா கைதட்டுங்க. இப்ப இதே மாதிரி தான் பேச போறீங்களா? இல்லை நடுவர் அவர்களே, வாழ்க்கைங்கிறது போராட்டம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது அடிப்பொலி. பெத்த பிள்ளைங்களை பாசத்தோடு வளர்க்கிறது, அவங்களுக்கு சரியான கல்வி அறிவை கொடுக்கிறது, காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது, பேர பிள்ளைங்களை பெத்தெடுக்கிறது, தாத்தா பாட்டிகளோடு பேர பிள்ளைங்க வளர்றதுன்னு ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு அழகான பூந்தோட்டம். நடுவர் அவர்களே, எந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்டு தம்பி என்ன கேள்வி கேட்கிறாரு? 4:30 மணிக்கு எழும்பி சுப்பிரபாதம் பாட தெரியுமா பெண்களுக்கு? அக்ரஹாரத்துல வந்து நின்னு கேட்கிற கேள்வியா நடுவர் அவர்களே? அப்படி கேளுங்க, வேற தெருவுல போய் கேளுங்க. 4:30 மணிக்கு எழுந்து பள்ளி உணராய் சிவமருகானி, பள்ளி உணராய் பள்ளி உணராய் நீ தெள்ளிமையாகவே பார்க்கடல் மீதினில் தாக்குடன் உதித்தவா வெள்ளி உதித்திட பள்ளி உணர்த்தவோ வேதநாராயண சீத கோபாலர்க்கு கொள்ளியன வந்த வைகுண்ட கோவனே கோவங்கிரி வளர் ஈசர் மருகோனே வள்ளி மணவாள வளர் செந்தூர் வாரியில் வந்து பிறந்த
தெட்சணம் புகுந்தவா பள்ளி உணராய் சிவமருகானே பள்ளி உணராய்ன்னு. இதுதான் பூபாலத்துல பாடுற பாட்டு. சரியா? பள்ளி எழுச்சி பாடி நாராயணா அப்படின்னு வாய் மணக்க சொன்னாலே வாழ்க்கை பூந்தோட்டம் ஆயிருமே நடுவர் அவர்களே. அவ்வளவுதானே. இவங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை ஒன்னும் போராட்டம் கிடையாது. நீங்க பயந்துராதுங்க. வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது நடுவர் அவர்களே. ஒரு வாட்ஸ்அப் செய்தி, ஒரு சம்பவம் சொல்றேன். புதுமண தம்பதிகள் பரத் சௌமியா தனி குடித்தனம் பண்றாங்க. ஒரு நாள் சௌமியா சொல்றா, இங்க பாருங்க, உங்களுக்கு சமைக்க தெரியுங்கிறதுக்காக வேண்டி என் சமையலை எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லாதுங்க. வேணும்னா நீங்க சமைங்க, நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன். ஆனா உங்களை போல நான் குத்தம் சொல்ல மாட்டேன். பரத் சொல்றான், எனக்கு சமைக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாக்குற ஐடி வேலையை நீ பாக்குறியா? இப்ப சௌமியா சொல்றா, எனக்கு வேலை பாக்குறது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் படிச்சவதான், நீங்க வேலை பார்க்க போக வேண்டாம்னு சொன்னதுனாலதான் நான் போகல. நாளைக்கே ஒரு வேலை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் போகிறேன், நீங்க உட்கார்ந்து சமைங்கங்கிறா. பரத் பேசாம எழுந்து அறைக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டான். தொடர்ந்து 2-3 நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே இல்லை. பரத் வீட்டுல சாப்பிடுறதே இல்லை. சௌமியா தனக்குன்னு சாப்பிடுறா, சமைக்கிறா, தானே சாப்பிடுறா. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. சௌமியாவுக்கு இப்ப கவலை. இப்படியே போன வாழ்க்கை என்ன ஆகுது? நாம கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டோமோ. இன்னைக்கு சாயங்காலம் வந்ததும் பரத் கிட்ட சமாதானம் ஆயிரணும், மன்னிப்பு கேட்டணும்னு நினைக்கிறா. அப்ப அவ அம்மா ருக்மணி கிட்ட இருந்து போன் வருது. ஏடி சௌமியா, அபிராமி ஆண்டி வராடி, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, நீ கொஞ்சம் வந்துட்டு போயிடுறியான்னு. இவ அங்க போனதுதான் மிச்சம், அபிராமி ஆண்டி வரவே இல்லை. இவ நினைக்கிறா, வந்ததே வந்தோம், அம்மா வீட்டுல சாப்பிட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறா. அதுக்குள்ள அம்மா சொல்றா, சரி நீ கிளம்பு, ஆபீஸ்ல இருந்து உன் புருஷன் வரும்போது நீ சாப்பிடுறதுக்கு எதையாவது சமைச்சு வைக்கணும்ல. இப்போ சௌமியாவுக்கு திருடனுக்கு தேள் கொட்டுற மாதிரி இருக்கு. எதுவுமே செய்ய முடியல, சொல்ல முடியல. வீட்டுக்கு வரா, சமையல் செய்யணும்னு எரிச்சலோடு வரா. ஹால்ல பரத் லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சௌமியா போறா, கவனிக்கிறாரு, ஆனா கண்டு கடல்ல. இவளுக்கு கோபம் ஏறுது, நேரே கிச்சனுக்குள்ள போறா. அங்க ஏதோ வித்தியாசம், ஏதோ சமைச்சு வச்ச மாதிரி வாசனை கம கமன்னு வருது. ஹாட் பேக்க திறக்கிறா, அங்க பட்டர் நான் இருக்கு. ஒரு பாத்திரத்தை திறக்கிற, அங்க வெஜ் கிரேவி இருக்கு. இன்னொரு பாத்திரத்தை திறக்கிற, காலிஃபிளவர் சாப்ஸ் இருக்கு. பரத் தான் சமைச்சிருக்கிறாரு. இன்ப அதிர்ச்சி. அப்படியே திரும்புறா, சத்தலாம பரத் பின்னாடி நிக்கிறான். டக்குன்னு அந்த சௌமியாவை அணைச்சுக்கிட்டு, சாரிடி சௌமியா. இப்ப சௌமியா சொல்றா, நான் தாங்க சாரி சொல்லணும், நான் லக்கிங்க அப்படிங்கிறா. உடனே பரத் சொல்றான், அருமையா சமைக்கிற ஒரு செஃப் கிடைச்சதுக்கா? என்ன அபிராமி ஆண்டி வந்தாங்களா அப்படின்னு நான் குறும்பா. ஓஹோ, அதெல்லாம் உங்க வேலைதானா? எங்க அம்மா வேற இதுக்கு உடந்தையா அப்படின்னு பொய்யா கோபப்படுறா. ஐயையோ, மறுபடியும் கோபப்பட்டு என்கிட்ட பேசாம இருந்துராதடி. ஆனா சௌமி, நீ கோவிச்சா கூட அழகுதாண்டி அப்படின்னு சொன்னான் பாருங்க, ஆத்மார்த்தமான அன்போடு. இதை முப்பால் தந்து முத்துரைகளிலும் தன் முத்தான முத்திரைகளை பதித்த தெய்வ புலவன் திருவள்ளுவன் பதிவு செய்திருக்கிறான் நடுவர் அவர்களே. இந்த கருத்தை, நீரும் நிழலது இனிதே, புலவியும் வீழுனர் கண்ணே இனிது. அதாவது நிழலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் தான் குடிக்கிறதுக்கு இனிமையா இருக்கும். அதுபோல அன்புள்ளம் இருக்கவங்க கொள்ளக்கூடிய அந்த ஊடல் தான் இன்பமாக இருக்கும்னு. இத பத்தி எல்லாம் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? 2 பேரும் எதையுமே பார்த்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு. அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். தண்ணி குடிச்சுக்கிறேன், சும்மா குடிங்க. வீட்டுக்காரர் நினப்பு வந்திருக்கோம்.
வாழ்க்கையில கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில சண்டை வாரது சகஜ நடுவர் அவர்களே. இப்படி சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாதான் காதல் அதிகமாகும். சுருக்கமா சொல்லணும்னா வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? என்ன சொல்லலாம்? அது ஒரு சந்தோஷமான சாம்ராஜ்யம் நடுவர் அவர்களே. ஆமா, வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் 1 கோடி, செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன், சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சந்தோஷ சங்கீதமே. அருமை. வாலி எழுதின பாட்டுங்க, புது புது அர்த்தங்கள்னு ஒரு படம். இது எப்போ கேட்டாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியான ஒரு மனைவியும் துணைவியான அந்த பெண்ணும் நமக்கு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிந்து கொண்டாலே அங்க துன்பமும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. பழைய திரைப்படம் ஒண்ணு பார்த்திருப்பீங்க பெரியவங்க, காத்திருந்த கண்கள். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, மீடியேட்டர் அங்க குழந்தை வருது, இவ மேல குறைய அவர் சொல்ல, அவர் மேல குறைய இவர் சொல்ல, கடைசியா 2 பேரும் சமாதானமாகி வாழ்க்கை ஆத்மார்த்தமா தொடரும். அந்த அற்புதமான பாட்டு என்னன்னா, அவர் சொல்றாரு, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. யார? மனைவிய. உடனே அவ சொல்றா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நடுவர் அவர்களே, அடுத்து காதல் பார்க்கணும் இல்லையா? இவனுக்காக அவ தவிக்கிறது, அவளுக்காக இவ தவிக்கிறது. நாம இந்த மானுட காதலை சொல்ல வேண்டாம். ராமன் சீதையோட காதலை கம்பன் வர்ணிக்கும் போது, வரிசிலை அண்ணலும் வாழ்க்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர். ராமனுடைய இதயம் சீதைக்குரியதாயிற்று, சீதையினுடைய இதயம் ராமனுக்குரியதாயிற்று. இப்படி இதய கலப்பு இருக்கக்கூடிய இடத்துல போராட்டம் வருமா? திருமணம் ஆயிற்றுன்னு வைங்க, கணவனுடைய இதயம் மனைவிக்கு சொந்தம் ஆயிரும், மனைவியினுடைய இதயம் கணவனுக்கு சொந்தம் ஆயிரும். இதெல்லாம் இப்ப சினிமால ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. நான் குளிக்க நீ எதுக்கு நனைஞ்ச, என் மனசுக்குள் எப்படி நீ நுழைஞ்ச. இது என்ன பாட்டியா? இதய கலப்பு நடுவர் அவர்களே. பூபால பாட்டின வாயில் இந்த பாட்டு இருக்கு. இப்போ நிறைய பாடல் சங்க இலக்கிய பாடல்களை விட நல்ல அர்த்தமுள்ளதாக இருக்கு. ஒரு பாட்டு பாடுற நடுவர் அவர்களே, முடிங்க. உசிர் என்னோடு இருக்கையிலே நீ மண்ணோடு போவதெங்கே, அட உன் சீவனில் நான் இல்லையா, உன்னை கொல்ல வந்த மரணம் கூட குழம்புதையா. யமன் உயிரை பிடிக்க வந்திருக்கான் அவன் உயிரை, ஆனா அங்க அவன் உயிர் இல்ல. ஏன்னா அவன் உயிர் அவாட்ட இருக்கு, யமன் குழம்பிட்டு கிடக்குறான். குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேச்சி குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே. இப்படிப்பட்ட தெய்வீக காதல் இருக்கக்கூடிய இடத்துல போராட்டத்துக்கு வழி ஏது நடுவர் அவர்களே?
நிறைவாக சொல்கிறேன், மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசமே குடும்பம் என்கின்ற அழகான உறவும் கொடுக்க கொடுக்க குறையாத பாசமும் என்று சொன்னால் வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டமே பூந்தோட்டமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. பல மொழிகளில் பேசுனதோடு மட்டும் இல்லாமல் நல்ல அருமையாக பாடவும் செஞ்சாங்க. அதுவும் அந்த யமன் திகச்சிட்டான் பாருங்க ஒரு நிமிஷம். நம்ம தான் உயிரை வாங்க வந்த ஏற்கனவே ஒருத்தி வாங்கிட்டாலோ இல்லை அதாவது இதயத்தை மாற்றிட்டாலோ அப்படின்னு அவனே திகச்சிட்டான். அப்படியே ரொம்ப அருமையாக சொல்லி ஊழல்னா என்னன்னா தெரிஞ்சுக்கங்க ஐயா. அதுவும் ஊழல் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா. சின்ன சண்டை வந்தால் கூட நடுத்தரில் வந்து சண்டை போடக்கூடாதான். அதனால தான் திருவள்ளுவர் அதை உப்புன்னு சொன்னார். உப்பு மாதிரியா அது, கூடவும் கூடாது குறையவும் கூடாது. இன்னொன்று இறையன்பு சொன்னாருங்க. எப்படி தெரியுமா, இப்போ தண்ணியில் மஞ்சளை கரைச்சோம்னா மஞ்சள் கலர் ஆயிடும், புளியை கரைச்சோம்னா கருப்பு கலர் ஆயிடும், வெள்ளத்தை கரைச்சோம்னா அதுக்கு ஒரு கலர் ஆயிடும். ஆனால் உப்பை கரைச்சா கலர் மாறாருங்க. நமக்குள்ள சண்டை தண்ணியில் கலந்த உப்பு போல் ஊழல் இருக்கணுமே தவிர புளியை கரைச்ச மாதிரியோ வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரியோ மஞ்சளை கரைச்ச மாதிரியோ இருக்கக்கூடாது என்று சொல்வதற்காகத்தான் திருவள்ளுவர் உப்பை பயன்படுத்துகிறாராம். என்ன அழகாக இருக்கு பாருங்க. அருமையாக பேசின நம்முடைய ஸ்ரீமதி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி 4 பேர்களுக்கும் மீண்டும் பாராட்டை நான் சொல்லிவிட்டு, எனக்கு என்ன மகிழ்ச்சி சரிங்களா, பட்டிமன்றம் ஆரம்பித்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அப்படியா அப்படின்னு கிளம்பிடாதீங்க. இந்த 2 மணி நேரம் படம் எடுக்கிறதுக்கு படுற பாடு 500 கோடி செலவழிச்சு ஐஸ்வர்ய ராய வயசானாலும் ஹீரோயினா போட்டு அமெரிக்காவில் போய் படம் எடுத்து 5 நாள் ஓடுது. ஆனால் ஆரம்பித்த நேரத்துலேருந்து இந்நேரம் வரைக்கும் சற்றும் அசராமல் அப்படியே மகிழ்ந்த முகத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டதுனால எங்களால் நல்லா பேச முடிஞ்சது. நிறுத்த முடியாமல் நமக்கு பேசுகிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் தான். உங்களுடைய அந்த கேட்கும் திறன் நல்லா கேட்டால் தானே நல்லா பேச முடியும். அடுக்கு கொட்டாய் விட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு வைங்க. ஒரு ஊருக்கு பேச போயிருந்தோம்ங்க, கிராமத்தில் 3000 பேர் மொத்த கூட்டம். அப்படியே குப்புறப்பட தூங்குறாங்க. ஏன்னா 30 நாள் நாடகம் போட்டு 31வது நாள் எங்களை கூப்பிட்டா அதில் அந்த அம்மா வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னுக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு இப்படி பார்த்து, இவங்க என்ன போரோடாய் அப்படின்னா, பேச ஓடுமா சொல்லுங்க பார்ப்போம். பேச்சு எப்படியா வேணும், அதுவும் திருவள்ளுவர் சொல்கிறார். திருவள்ளுவர் என்னென்னதான் சொல்கிறாருன்னு தெரியல, நமக்கு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டாருங்க. கேட்டுக்கிட்டு இருக்க ஆளை கட்டி போடணுமா அவங்க பேச்சு. கேட்காத ஆளை, இப்போ இந்த பட்டிமன்றத்தை கேட்காதவங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வருத்தப்படணுமா. இன்னொரு அர்த்தமும் இருக்குது, எதிரியாக இருந்தாலும் அவனையும் கேட்குற மாதிரி பேச வைக்கணுமா. அதான் பேச்சா. கேட்டார் பிணிக்கும் தகையவாய். கேளாரும், கேளாருன்னா என்ன அர்த்தம், கேட்காதவங்கன்னு ஒரு அர்த்தம். அவன் பகைவனாக இருந்தாலும் சரி, ஐயோ நல்ல பேச்சாமே கேட்க முடியாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்பட வைக்கணும். கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். வேட்பன் என்ன, விரும்புகிற மாதிரி பேச்சு அமையணுமா. கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடணுங்க பேச்சு. ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க. இனிமே நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. அவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்கானா. ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாகிறதுக்காக மலை உச்சிக்கு ஓடிட்டாங்க. அந்நேரம் இப்படி ஒரு பேச்சை கேட்டான் ஸ்பீக்கரில். அப்படியே யூட்டர்ன் எடுத்து வந்து இங்கே உட்காந்துட்டான். பேச்சாளரையே ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கவும் படாருன்னு அவர் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. அழுதுட்டான். அவர் அவனை தூக்கி என்னன்னார், தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சேன், யா சாக தெரிஞ்சேன், உன் பேச்சை கேட்டேன், திரும்பி வந்துட்டேன். இவர் கண்ணு கலக்கிட்டார். அவ்வளோ நல்லா பேசுகிறேனா, உன் தற்கொலையை தடுத்துட்டேனா, உன்னை திரும்பி வர வச்சுட்டேனா, ஏன் திரும்பி வந்தேன், நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப
நான் ஏன்டா சாகணும்னு நினச்சேன், திரும்பி வந்துட்டேன். இப்படி பேச்சாளர் கூப்பிட்டு வந்தால் என்ன ஆகும் நிலமை பாருங்களேன். சினிமாலையாவதுங்க கலர் லைட் இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும், காட்சி மாறும். இங்கே இல்லையே. இங்கே என்ன அப்படி ஒன்றும் பேரழகி கிடையாது. அம்மா கோச்சுக்கிறாங்கம்மா, போட்ட மேக்கப்பெல்லாம் கரைஞ்சி போச்சேங்கிற மாதிரி 5 பேர் தான். ஆனால் இந்த மொழி நம்மளை ஈர்க்குதுங்க, அப்படியே உட்கார வைக்குது. இங்கே போய் இங்கே வந்தவுடனே அப்படியே ஒரு ஒரு ஆனந்தத்தை உருவாக்குது. அதுதான் இதனுடைய சிறப்பு. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்றீங்களா, என்னுடைய யூடியூப் சேனலில் எல்லோரும் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. இப்போ நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், ஜெர்மனியில் டிரான்சிட்டு. அப்போ வரிசையில் நின்றுட்டுருக்கோம். ஒருத்தர் குழந்தைய தோளில் போட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நான் அமெரிக்காவில் இருக்கேன், என் மனைவியும் நானும் வேலை பார்க்குறோம், அவங்களும் வேலைக்கு போவாங்க, நானும் வேலைக்கு போவேன். அவங்க வேலைக்கு போகிறப்ப நான் வீட்டு வேலையை பார்ப்பேன், நான் வேலைக்கு போகிறப்ப அவங்க வீட்டு வேலையை பார்ப்பாங்க. குறிப்பாயா உங்களுடைய யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதை நான் எப்போ கேட்பேன் தெரியுமா, எங்கள் வீட்டில் நான் வேலை பார்த்துக்கிட்டே கேட்பேன். குறிப்பாக பாத்திரம் விளக்குறேன்ல அப்போ கேட்பேன். ஏன்னா நீங்கள் அந்த பக்கம் ராமாயணம் மகாபாரதத்தில் கர்ணன், துரியோதனன், பீஷ்மர் பாத்திரங்களை விளக்குவீங்க. நான் டபரா, டம்ளரு, அண்டா, குண்டா இந்த பாத்திரத்தை நான் விளக்குவேன். நீங்களும் பாத்திரத்தை தான் விளக்குறீங்க, நானும் பாத்திரத்தை தான் விளக்குறேன். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன தெரியுங்களா, அது என்ன மென்மையாக என்ன அழகாக எடுத்து சொல்கிற முறையில் தானே இங்கே இருக்குது. அவர் கேட்குறாருங்கிறதே எனக்கு பெருமை இல்லையா? அதுவும் எப்படி ஒப்பிடுறாரு பாருங்க. நீங்களும் பாத்திரம் தான் விளக்குறீங்க, நானும் பாத்திரம் தான் விளக்குறேன். அதாங்க சிறப்பு. அருமையாக ஏற்பாடு செய்த பெருமக்களை எல்லாம் நாங்கள் மீண்டும் வணங்கி, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நான் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல முந்தியெல்லாம் சேர் போட மாட்டாங்க, தரையில் தான் சமக்காலத்தை வச்சு உட்கார வைப்பாங்க. இப்போ உட்கார வைக்கலாம், எந்திரிக்கிறது கஷ்டம், அதான் பிரச்சனை. ஒரு பாட்டியம்மா உட்காந்து வெத்தலை வாக்கு இடிச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அது வரைக்கும் வெத்தலை வாக்கு போட்டுக்கிட்டே முன்னாடி உட்காந்துருக்கு, காலை நீட்டிக்கிட்டு. நான் என்ன நினச்சேன், இந்த அம்மா கேட்கல போட்டுருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா என்ன கடிச்சு தெரியுமா, இந்த 4 பேர் பேசி முடித்தாங்க. இந்த 4 பேரில் அன்னைக்கு சொன்னவங்க வேறு 4 பேர் பேசி முடித்த உடனே நான் பேச ஆரம்பித்தேன்ல, அந்த அம்மா கீழே இருந்து கேட்குது, அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கே 6 மணி அடிப்பா. என்ன நான் மிரண்டு போனேங்க. இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி கேட்டதில்லை. இப்போ இவங்களுக்கெல்லாம் டைம் சொன்னேன், எனக்கு டைம் சொல்லணும்ல. நான் சொன்னேன், அம்மா ஒன்றும் கவலைப்படாது, நான் வாத்தியார் வேலை பார்த்துருந்தேன். அவங்க அறிமுகத்தை சொன்ன மாதிரி எனக்கு நேரம் மனசுக்குள்ளே மணி அடிக்கும். இப்போ நீங்கள் வகுப்புக்கு போகிறப்பே கண்டுபிடிச்சி போடலாம். சில பையன் கடியாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பான், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பாங்க, ஓடுதா ஓடலையா. இவரே உட்காந்துருக்காரு. ஒருத்தர் 8 மணி நேரம் கடியாரத்தை பார்த்துட்டு அப்புறம் காலண்டரை பார்த்துருக்கான். இவர் எப்போ வந்தார், சித்திரை மாதமா வையாசி மாதமாக வந்தாரா? ஏன்னா அவனுக்கு அவ்வளவு நேரம் அப்படி இருந்திருக்கு. அதனால் அருமையாக பேசின 4 பேருக்கும் உங்களுக்கு என்னுடைய பாராட்டு சொல்லிவிட்டு சுருக்கமாக சொல்லிடலாம். எப்படி சுருக்கமாக சொல்கிறது, இவர்கள் கூறியதும் சரிதான், அவர்கள் கூறியதும் சரிதான். அப்படி நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சரித்தான் சரித்தான் சரித்தான். நான் தான் சொன்னல, இவங்க மூஞ்சியை பார்த்தாலே அப்படி ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி சொல்லலாம், வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டமா நெடிய போராட்டமா கேள்வி கேட்டிருக்கோம். முதல்ல வாழ்க்கை கிடைச்சதே பெரிய விஷயங்க. நினச்சி பாருங்கள், மனுஷனாக பிறக்க என்ன பாடுபட்டோம். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கிழங்களாய் வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அர்ப்பணிக்க வாசன். நான் மனுஷனாக பிறக்க என்ன பாடுபட்டுருப்பேன். திருநாவுக்கரசர் சொன்னாருங்க, ஏய் நான் புழுவாக கூட பிறந்து பண்ணப்பா, உன் நினப்பு என் மனசுக்குள்ளே இருக்கணும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனதை வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் வையகத்தை. நான் என்னவா பிறந்தாலும் உன் நினப்பு இருக்கணும். படியாய் கிடந்து நின் பவளவாய் காணேனும் சொல்கிறாங்கல்ல,
அடியாரும் அரம்பையரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்து செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின்கோயில் வாசல்லே அடியாரும் வானவரும் அறம்பறியும் சூழ்ந்திருக்க படியாய் கிடந்து நின் பவளவாய் கேளையும். நான் அந்த படியாக கிடக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சாலே போதுமே, நான் உன்னைய பார்த்துக்கிட்டே இருப்பேனே, ஒரு திருமுகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வேணுமே, வேற என்ன வேணும்? இப்போ வாழ்க்கை கிடக்கிறது பெரிய விஷயம். அதை எப்படி எடுத்துக்கிறோம்? இவங்க முடிக்கிறப்ப சொன்னாங்க, இனிமையானது தான் வாழ்க்கை, கடுமையானது தான் வாழ்க்கை, கொடுமையானது இல்லை, கடுமையானது. இனிமையானது கடுமையானது எது? இதில் எது சொல்கிறது? இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், எல்லாமே சரிதாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நாங்கள் வாத்தியார் பேப்பர் திருத்துறப்ப எல்லாருக்கும் 100 போட்டால் வாத்தியாரா? இல்லை, எல்லோரும் பெயிலாக்குனா அதுவும் தப்பு. யாருக்கு எவ்வளோ போடணும்னு பார்க்கணும். நான் எப்போ வகுப்பு அமைதியாக இருக்குன்னு தெரியுங்களா, எக்ஸாம் பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறோம்ல, மௌன அஞ்சலி மாதிரி உட்காந்துப்பாங்க. சில பேர் செத்து கூட போகலாமான்னு யோசிப்பான். பேப்பர் கொடுத்தார் வாத்தியார், 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி அழுதுருக்கு, 2 மார்க் போச்சு. இங்கிட்ட ஒரு பையன் 12 மார்க் வாங்கி கக்கன்னு சிரிச்சிருக்கான். வாத்தியார் கோவம் வந்துருச்சு. 98 வாங்கிட்டு அந்த பொம்பளை பிள்ளை தேம்பி அழுகுது, 12 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிற வைக்கமா இல்லையா? அவன் சொன்ன, இந்த 12 எப்படி போட்டான்னு தெரில, யாரோ ஒரு பையன் படிக்காமல் திருத்திருக்கான். யாரோ எங்களை தான் சொல்கிறான் படிக்காமல் திருத்த பையன்னு. என்ன செய்யறது போங்க. இப்போ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக வாழ்க்கை பூந்தோட்டமா? ஆமாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிறந்த நாம் வாழ்க்கையை அனுபவிக்க தெரிகிற காலம் வந்தபோது எப்படிலாம் அனுபவிச்சிருக்கோம். சின்ன பிள்ளையாக இருக்கப்ப நமக்கான மகிழ்ச்சி என்னென்னு தெரியுமா? அடே அப்பா, மாமா வந்தால் சந்தோஷம், சித்தப்பா வந்தால் சந்தோஷம், தாத்தா வந்தால் சந்தோஷம், பாட்டி வந்தால் சந்தோஷம். காலண்டர் வாங்கினோடனே முதல்ல செய்கிற வேலை தெரியுமா? திருவோணம் என்னைக்கு வருது, தீபாவளி என்னைக்கு வருது, கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வரும். பார்த்துருக்கீங்களா? போச்சு, லீவு போச்சு. அப்போ என்ன தெரியுமா, அந்த வயதில் அந்த மனசில் இருக்கக்கூடிய சிறகடிக்கக்கூடிய பட்டாம்பூச்சி மாதிரிக்கு எது நடந்தாலும் கவலை இல்லை. ஒருத்தன் எழுதுகிறான், எனக்கு எது பெரிய சந்தோஷம் தெரியுமா? நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது என் தாய் எனக்கு உணவு ஊட்டும் போது பல பொய்களை சொல்லுவாள், கதைகளில் பொய்களை சொல்லுவாள். அவை பொய்கள் தான் என்று எனக்கு அப்போது தெரியாது. இப்போது தெரிந்தாலும் அம்மா, இப்போது அந்த பொய்களும் இல்லை, நீயும் இல்லை அம்மா, நான் என்ன செய்யட்டும், எனக்கு அவை வேண்டும் அப்படிங்கிறான். அம்மா இடுப்பில் உட்கார்ந்து அம்மா ஊட்டுற அந்த நிலாவை காட்டி விட்டுற சாப்பாட்டை சாப்பிட்ற மாதிரி சந்தோஷம் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கும் திரும்பி நினைக்கிறோம்ல. நல்லதங்கால்னு ஒரு படம் வந்துச்சுங்க அந்த காலத்தில். அதில் ஒரு பாட்டு வரும், தங்கச்சி நிலா வேணும்னு கேட்பா அண்ணன்ட்ட. நிலாவை எப்படி பிடிச்சி தரது? அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு கண்ணாடி எடுத்து வந்து தங்கச்சிகிட்ட கொடுப்பாங்க. நிலா தெரியுதா, கையில் வச்சுக்கோ, நீ போகிற இடத்துக்கெல்லாம் வரும். இதை பாட்டில் எழுதியிருப்பாங்க, அம்புலி வேண்டுமென்றே அடம்பிடித்தே அழுவாய், பிம்பம் தனை காட்டி பிடிவாதம் போக்கிடுவேன். அந்த நாள் போனதம்மா, ஆனந்தம் போனதம்மா, அந்த நாள் இனி வருமா, பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே மின்னும் தாரகையே வெண்மதியே. துபாயில் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. கீழே உட்கார்ந்துருந்த கங்கை மரன் என்ன பண்ணாருங்களா, நான் இந்த பாட்டை சொல்ல சொன்னேன், கீழே இருந்து எந்திரிச்சு பாடிக்கிட்டே வந்துட்டாருங்க மேடைக்கு. அவர் அப்புறம் தான் அவருடைய நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த நாள் போனதம்மான்னு கீழே இருந்து வர்றாரு. வந்து மேடையில் என்னை கட்டி பிடிச்சிட்டு அந்த பாட்டை முழுக்க பாடி காமிச்சாருங்க. எனக்கு மீண்டும் கேட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த சிறு வயதில் அத்தனை ஒரு சந்தோஷம். அந்த புத்தகத்துக்குள்ளே சின்னதாக மயிலுடைய ஒரு சின்ன இதை வச்சு அது குட்டி போடும்னு நம்பணுங்க. யோசிச்சு பாருங்க. என் கூட படித்த ஒருத்தெல்லாம் அதுக்கு தினம் அரிசியெல்லாம் போடுவான்.
சென்னையாக இருக்குது, வெள்ளிக்கிழமை குட்டி ஓடும், உனக்கு ஒன்று தர்றேன். ஒவ்வொரு நாள் லேசாக பறித்து பார்ப்போம், நல்லா இருக்கா, சரியாக இருக்கா. அதெல்லாம் அனுபவிக்க தெரியணுங்க. சின்ன பிள்ளைகள் என்னைய போட்டு அடித்தாங்க, அதையே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடிக்க தான் செய்வாங்க, நல்லா வரணும்னு அப்படித்தானே இருக்கும். அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் பெருசாக வராதும்பாகல்ல. அந்த வயதில் அந்த சந்தோஷம். கொஞ்சம் வளர்ந்த உடனே சொன்ன மாதிரி அவன் பருவத்துக்கு வந்தால் அவனாக இருந்தாலும் அவளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படுற அந்த காதல் உணர்வு மீண்டு வருமா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் அங்கே அந்தந்த பருவத்துக்கு வச்சாங்க. சிறுபிள்ளையாக இருக்கப்போ நம்முடைய கவனம் எதில் இருந்தது, இளம்பிள்ளையாக மாறுறப்ப நமக்கு எப்படி வந்தது, எப்படி இருக்கும். காதலிக்கிற போது சொன்னாங்கல்ல இவங்க 2 பேரும், இப்போ இவங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, இவங்களை இந்த பக்கம் உட்கார வச்சா மாற்றி பாடுவாங்க. அவங்களுக்கு என்ன வேலை, அங்கிட்டு விட்டு பாருங்க நாங்கள் காதல் பாட்டு எப்படி பாடுறோம்னு. அந்த காதலிக்கிற போது இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதை ஆணாயினும் பெண்ணாயினும் அனுபவிச்சுட்டாங்க. அதனால தான் ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு தாங்க பெருமை அதிகம். ஏன் தெரியுமா, அவள் பெண்ணாக இருந்தே பாடினாள். மற்ற ஆழ்வார்களெல்லாம் தங்களை பெண்ணாக பாவித்து கொண்டு பாடினார்கள். ஆண்டாளுடைய பாடலுக்கு பேர் பள்ளமடைமா, தண்ணி பள்ளத்தை நோக்கி பாயிற மாதிரி ஆண்டாளுடைய பாசுரம். அப்படியே அந்த கண்ணன் மீது கொள்கிற அந்த பாசம், காதல்ங்கிறது அத்தகைய ஒரு, அது துன்பத்தை கொடுத்தாலும் அது இன்பம் தானுங்க. நடு இரவில் விழிக்கின்றாள், உன் நினைவினை நினைக்கின்றாள், அவள் விடிந்த பின் துயில்கின்றாள், இந்த வேதனை தீராயோ, இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். யார், கண்ணாசருடைய பாட்டுங்க. போலீஸ்காரன் மகள்னு ஒரு படத்தில் வரக்கூடிய பாட்டு. அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணன் வந்துடுவான், வந்துட்டு தான் தங்கச்சியினுடைய வேதனையை பார்த்துட்டு, அந்த கண்ணனை நினைந்து விட்டால் இந்த அண்ணனை மறந்து விட்டாள் அப்படி பார்க்கும். கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அப்படியே காதலிக்கக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம். பொண்ணு பார்த்துட்டு போயிட்டா அதில் இருக்கிற மகிழ்ச்சி எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா. அதே மாதிரி பொண்ணு பார்க்க போகிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கே, அம்புடிச்சோப்பையும் போட்டு குளிப்பாங்க, தேய்ன்னு தேய்ச்சி கண்ணாடியை பார்த்து, சரியான கண்ணாடி இல்லை போட்டிருக்கேன், போதும் அப்பாவா, அப்படி மாப்பிள்ளை மாதிரி போகணும், அதுவும் பொண்ணு மாதிரி இருக்கணும், அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த பெண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்காங்கிறத அந்த பொண்ணு வாய் விட்டு கூட சொல்லாதாங்க. காதலிக்கிற பெண்ணாக இருந்தாலும் நம்ம பார்க்க போகிற ஒரு பக்கம் பார்க்குறா, ஒரு கண்ணை சாக்கிறா, அவள் முகத்தை மறைச்சிக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, கம்பி போட்ட ஜன்னலே கன்னத்தை தேய்க்கிறா, சொல்லிட்டு கறந்த பாலை நான் கொடுத்தா என் கையை தொட்டு வாங்குறா. அப்படின்னா அவளுடைய மனம் என்னங்கிறத அந்த அங்கங்கள் மூலமாக நீங்கள் மெய்ப்பாடுன்னு தொல்காப்பியத்தில் இருக்குங்க. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் எந்த வகையில் மெய்யில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். தபால்காரர் வர்றபோது அவர் கொண்டு வர்ற கடிதம் வேலை வாய்ப்பு கடிதமாக இருந்தாலும் திருமண கடிதமாக இருந்தாலும் போய் லெட்ரு போடுறோம்னு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த கடிதமாக இருந்தாலும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அந்த வீடே படுற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மகிழ்ச்சி உண்டா. அப்புறம் திருமணத்தில் அந்த தாலி கட்டி முடித்த உடனே சந்தோஷமாக இருக்கிறது. முதலிரவில் கூட என்ன மகிழ்ச்சி தெரியுமா, எப்படியா இருந்தாலும் அவங்க பேசிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு இனிமை ஏதும் கிடையாதுங்க. அங்கே கேட்டுக்காமே என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, முதல் இரவில் நீ பிடிச்சன்னா பிடிக்கல, என்ன கல்யாணம் ஆகிக்கு கதவை சாத்திட்டாங்க. அவள் விளையாட்டுக்கு போ பைத்தியம் அப்படின்ட்டுருக்கா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டுருக்கா. நீ இருந்த ஆஸ்பத்திரியில் தான் நானும் இருந்தேன், நீ 7ஆம் நம்பர் வார்டு, நான் 3ஆம் நம்பர் வார்டு. சத்தியமாவன் நீ போய் தானே சொன்ன, நான் போய் தான். அந்த பொய்யும் அழகுதாங்க பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி
முதல்ல அவள் கருவுற்ற உடனே இந்த செய்தியை அம்மாவுக்கு தெரிவிக்கிறாள் இல்லையோ, அந்த கணவனுக்கு சொல்கிற முறை இருக்கு பாருங்க. அடே அப்பா, அவன் வந்த உடனே அவன்கிட்ட உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படி இப்படி சொல்லி, நம்ம 2 பேராக இருந்தோம்ல 3 பேராக ஆக போகிறோம். ஒரு தங்கச்சி ஊர்லேருந்து வராளா அப்படின்னு கேட்டு, ஓ மூஞ்சி, தங்கச்சி ஊர்லேருந்து வராளாவா? அப்போ என்ன, அவன் எப்படி கேட்டாலும் சரி, சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எப்படி கேட்டாலும் சரி, அந்த இடத்துல அவன் விளையாட்டு கேட்டாலும் என்னவா இருந்தாலும் ஒரு நிமிஷம் தான் கருவுற்றோங்கிறதையும் அவன் தந்தையானான்ங்கிற விஷயத்தையும் சொல்கிற போது என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அந்த குழந்தை பிறந்துட்டா ஒரு அலுவலகத்தில் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆளுக்கு தானேங்க ப்ரமோஷன் வரும், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளுக்கு தானே ப்ரமோஷன் வரும். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தா மனைவி தாயாவாள், கணவன் தகப்பனாவான், தகப்பன் தாத்தாவாவார், தாய் பாட்டியாவாள், தம்பி மாமனாவான், அதே போல் சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா ஒரு உயிர் வீட்டுக்குள்ளே வர்றப்ப அத்தனையும் நடக்குது. ஒவ்வொன்றா யோசிக்க 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 மகிழ்ச்சி. பையன் முதல் ரேங்க் வாங்கினா மகிழ்ச்சி, அவனுக்கு வேலை கிடச்சிட்டா மகிழ்ச்சி, அவன் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்க வந்தான்னா அதை வாங்குறப்ப ஒரு சந்தோஷம். எல்லா கடவுளையும் வணங்கி எல்லா நிகழ்வுகளையும் சொல்லுவோம். முதுமை காலத்தில் கூட பிள்ளை பக்கத்தில் இருக்கான்னு தெரிஞ்சால் இருமுனொன்று அப்பா அப்படின்னு கேட்ட உடனே அது அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வலிமை வேறு என்னங்க வேணும் சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் அப்பா உடம்பு முடியாமல் இருக்கப்போ நான் கூட உட்காந்துருப்பேன். அவர் எப்போவும் வில்லி பாரதம் மகாபாரதத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. எனக்கு இப்போ கூட என்னை கூப்பிட்டு 10 நாளைக்கு ராமாயணம் மகாபாரதம் பேச விட்டீங்க சொன்னீங்கன்னா அப்படி பேசுவேன் நான். அப்போ அப்பா உடம்பு வலிக்குதாப்பா அப்படின்னு நான் அப்படி தொட்டு இப்படிட்டே கேட்குறேன், என்னப்பா செய்து என்னப்பா செய்துன்னு கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த அபிமன்யுவை பார்த்து தருமன் கேட்டானா பெரியப்பா. 13ஆம் நாள் பொறிச்சர்க்கத்தில் இந்த பையன் இறந்து போயிடுறாங்க. ஆனால் அதுக்கு முதல்ல 10ஆம் நாள் பொறிச்சர்க்கம் 11/12 அவன் அடிபட்டு வர்ற போது அவன் கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு தருமன் சொன்னான, மோதி இலைத்தனை ஆறுகன பல முகமன் மொழிந்தனே, மோதி இலைத்தனை ஆறுக, கொஞ்சம் ஆறுதலாக இருப்பா என முகமன் அவனை வாழ்த்தி சந்தோஷப்படுத்தி சொன்னானான். எங்கள் அப்பா சொன்னார், நீ என்ன இப்படி கையை பிடிச்சி கேட்குறப்பப்பா அபிமன்யுவை தருமன் கேட்ட மாதிரி இருக்குப்பா. மறுநாள் அவர் இறந்து போகிறாருங்க. ஆனால் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? பாரத கதை, ராமாயண கதை, இதெல்லாம் இதிகாசம்னு சொல்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. அது நம்முடைய உயிர்ங்க, நம்முடைய வாழ்க்கை. அதை மறக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ராமனை போல் இரு, கண்ணனை போல் இருன்னா சாதாரணமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த முதுமையிலும் கூட நமக்கு அருகே ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதை காட்டில் வேறு என்ன வேணும்? நான் சொன்ன ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. நான் எனக்காக சொல்லலை, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்த்த விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அத்தனையும் பார்க்குறப்ப இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்ச ஒரு இனிமையான பூந்தோட்டம்தான்னு சொல்லி நான் முடித்தேன்னு வை. இல்லை இடவேளை விட்டுருக்கேன், இன்னும் இருக்கு. பாகுபலி படம் பார்த்தீங்கல்ல, ஒரு பாகம் முடிச்சுட்டு இன்னொரு பாகம் போட்டாங்கல்ல, அதில் அந்த கட்டப்பா பாகுபலியை குத்திடுவான். 2 வருஷமாக நம்மளை அலைய விட்டாங்க. ஏன் குத்துனான்னு சொல்லி யாருக்குன்னு தெரியாமல் அவங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன், படம் எடுத்தவங்களுக்கே. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் ஒரு கிளார்க்கு போய் மேனேஜர்கிட்ட லீவு கேட்டிருக்காருங்க. லீவு வேணும்னு இருக்காப்புல. லீவு தர்றேன், ஆனால் கட்டப்பா பாகுபலியை ஏன் குத்துனா சொன்னேன்னா உனக்கு லீவு, இல்லைன்னா தரமாட்டேன். உடனே அந்த கிளார்க்கு சொல்லியிருக்கான், கட்டப்பாவுக்கும் இது மாதிரி லீவு தேவையாக இருந்திருக்கும். பாகுபலிகிட்ட கேட்டிருப்பேன், தரமாட்டேன் இருப்பான், சொருகிட்டான். மேனேஜர் பார்த்தா, நீ போயிட்டு வா, லீவு 1 வாரம் லீவ் எடுத்துக்கோ, போயிட்டு வா, படம் வருது வரல அதை பற்றி ஒன்றும் இல்லை. சரி,
போராட்டம்னா என்ன? பூந்தோட்டம் வேணும், சரிதான். போராட்டம்னா என்ன? நம்ம என்ன அவ்வளோ சுலபமாவா நிமிர்ந்து நடந்து அப்படியெல்லாம் செஞ்சிட்டோம்? இல்லைங்க. மனுஷன் கண்டுபிடிச்ச அபூர்வமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டால் மொழி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. அடுத்து அவன் கண்டுபிடிச்ச அறிவியல்லையே முக்கியமானது நெருப்பு. அது வரைக்கும் அவனுக்கு அது என்னன்னு தெரியாது, அதை கண்டு பயந்துகிட்டு இருந்தான். அப்புறம் அதை உருவாக்க ஆரம்பித்தான். பாருங்க எப்படி வாழ்க்கைன்னு. அதுக்கு பிறகு என்ன, அவன் கண்டுபிடிச்சதுலேயே ஒரு அற்புதமான ஒரு கருவி, சக்கரம். கிருஷ்ண பரமாத்மா கையில் இருக்குல்ல, அது மாதிரியான சக்கரம், வாழ்க்கை சக்கரம்னு சொல்கிறோம்ல, அந்த சக்கரம் இன்னைக்கு வரைக்கும் வாட்சில் வரைக்கும் அந்த சக்கரம் இருக்குதுங்க. என்ன கண்டுபிடிச்சாலும் அந்த சக்கரம் இருக்கும். இதுதான் மனுஷனுடைய அபாரமான கண்டுபிடிப்பில் ஒன்று. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்காம என்ன ஒரு நாள்லையா இது பண்ணா? இல்லைங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறாங்க, 1300 முறை முயன்று மின்சார பல்பை கண்டுபிடிக்கிறார். அப்போது ஒரு நிருபர் கேட்டான், அப்படின்னா 1299 முறை நீங்கள் தோற்று போயிட்டீங்களா அப்படின்னா. எப்போவுமே இடக்காத்தான் கேள்வி வைப்பாங்க. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை 1299 முறை பல்பு எப்படி கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான். பல்பு எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் 1299 முறையில் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். 1300வது முறை நான் ஜெயித்தேன். நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு வீட்டில், அவர் நண்பர் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க, திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆச்சுங்க. அதாவது மின்சாரம் தடைப்பட்டுச்சு. நான் கூட கேட்டேன், இங்கேயுமா மின்சாரம் போகும் அப்படின்னு கேட்டேன். ஒரு வினாடி மின்சாரம் போயிட்டு திரும்பி வந்துச்சுங்க. அந்த பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்க்ரீனில் டிவியில் இங்கிலீஷில் வார்த்தை வருது. எப்படி தெரியுமா? இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம், தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினான், மின்சார பல்பை கண்டுபிடித்தான், உலகம் ஒளிமயமானது, அவனுடைய நினைவு நாள் இன்று, அதனை போற்றுகின்றோம். எப்படி இருக்கு பாருங்க. அந்த இருண்ட உலகத்தை மின்மயமாக்கி காட்டிய பெருமை தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு உண்டு. ஆனால் ஒரு நாளில் கண்டுபிடிக்கலை. ஒரே பாட்டில் பணக்காரனாக முடியுமா? நான் ஒரு படத்தில் பார்த்தேன், பால் கறப்பார், பால் கோவா வைப்பார், 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி கோடீஸ்வரன் ஆகிடுவார். எங்கள் ஊரில் ஒருத்தர் 30 வருஷமாக பால் கறந்துக்கிட்டே இருக்கார், இன்னும் பால் கோவா கூட செய்ய தெரில அவருக்கு. சினிமாவில் அப்படி தான் காட்டுவாங்க. இங்கே எல்லா செயலுக்கு பின்னாடியும் கஷ்டங்கள் இருக்கணுங்க. அது அது அப்போ தானே அதுக்கு மரியாதை. நமக்கு மருந்து சொல்கிறப்ப கூட இந்த மருந்து அந்த மலை உச்சியில் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 3 மணிக்கு கிழக்கு பக்கம் பார்த்து பிடுங்கிட்டு யார் கூடயும் பேசாமல் வீட்டில் வந்து அதை அப்படியே வாயில் போட்டு கண்ணை மூடி பேசாமல் உட்காந்துருந்தா இந்த நோய் போகும்னா அந்த அதுக்கு மரியாதை அதிகம். அது உங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் இருக்கும், அதை எடுத்து பிடிங்கி தின்னுன்னா இவருக்கு ஒன்றுமே தெரியாதுறான்ட்டுருவாங்க. துளசி தாங்க. துளசிக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? இப்போ மல்லிகைப்பூவில் பூதம் வாசனை அடிக்கும், சில இதில் மறிக்குழுந்தில் அதனுடைய கிளை அந்த இலை வாசடிக்கும். துளசி மட்டும்தாங்க அவ்வளவும் வாசடிக்கும். அதனால தான் நம்ம சாமிக்கு துளசியை வைக்கிறோம். எல்லாமே வாசமாக இருக்குங்க. முளைக்கும் போதே வாசத்தை நமக்கு காட்டி கொண்டு வருகின்ற துளசி எப்படி வருது? மண்ணுக்குள்ளே போடப்படுற எல்லாமே அழுகித்தாங்க போயிடும். ஆனால் விதை மட்டுமே போராடி முளைவிட்டு செடியாக, மரமாக, கற்பக விருட்சமாக மாறும் என்று சொன்னால் அது போராட்டம். அந்த போராட்டத்தை தான் மனுஷன் பண்ணான். குரங்கு மாதிரி இருந்தான், நிமிர்ந்து பார்த்தான், கைகாலது பண்ணான். இந்த பெருவிரல் இப்படி பிரியறதுக்கு எவ்வளவு பல ஆண்டுகள் ஆச்சு தெரியுங்களா? இந்த கட்டை விரலை பற்றி ஒரு புத்தகம் இருக்குங்க. இது இங்கேருந்து இப்படி பிரியறதுக்கு அவ்வளோ காலம் ஆச்சு. ஏன் தெரியுமா? இது பிரியலைன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏகலை வந்துட்டு அந்த கட்டை விரலை துரோணாச்சாரி வாங்கினார்கள். நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இது இல்லைன்னா ஒன்றுமே நடக்காதுங்க. எங்கே சோறள்ளி தின்னுங்க பார்ப்போம். நாங்கள் ஸ்பூனில் சாப்பிட்ருவோம். ஸ்பூனை எப்படி பிடிப்பீங்க? முதல்ல எதுவும் செய்ய முடியாது. இது விரல் பிரிகிற காலம் வரை மனிதன் என்ன பாடுபட்டிருப்பான் பாருங்க. பிறகு அவன் ஒவ்வொன்றா செய்கிறான், கலைகள் அவன் வல்லவனாக மாறுறான்.
அந்த கலைகளை அவன் உருவாக்குற போது நம்ம பார்த்து பார்த்து வியப்படைக்கிறோம். இப்போ கேரளாவுக்குள்ள வந்தவுடனே இங்கே இருக்கிற கட்டடக்கலையை பார்த்து வியப்படைகிறோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி ட்ரோன் மாதிரியான கருவிகள் வந்த பிறகு ஏரியல் வியூவில் பார்த்து ஆச்சரியப்படுறோம். எனக்கு என்ன தெரியுங்களா, தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனை இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. நினச்சி பாருங்க, அவன் ஆகாயத்துலேருந்து பார்த்துருப்பானா? இல்லை. இன்றைக்கி அவ்வளவு லைட்டிங் போட்டு காட்டுறாங்க. உலகத்தை உருவாக்குறான். தாம் போராடுறது மட்டும் இல்லைங்க, அவன் போராடுற போதே மற்றவர்களுடைய துன்பத்திற்கும் விடை கண்டுபிடிச்சிக்கிட்டே போராடுறான். 14 இடத்துல வெறிநாய் கடித்த ஒருத்தர் கூட்டிகிட்டு வர்ற போது அந்த வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்ச லூயி பாஸ்டர், நீங்கள் அவரை பார்க்கணும். அந்த 14 இடத்துல வெறிநாய் கடித்த பையனை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டபோது காப்பாற்ற முடியும்னு சொல்லி போராடி அந்த பையனை காப்பாற்றின அந்த மருந்து இன்றைக்கு மனிதகுல வரலாற்றில் ஒரு பெருமருந்தாக இன்றைக்கு பயன்படுது. நோபல் பரிசு கொடுத்தாங்க. 20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றிய பென்சிலின்கிற இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் பிளமிங்க்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இவர்களுடைய போராட்டம் அவருடைய சம்பளத்துக்காக வாங்க இல்லையே. எல்லைப்புறத்தில் உட்காந்துருக்காங்களே. நான் போயிட்டு வந்தேங்க இப்போ இடையில வடநாட்டு பக்கம் போய் அந்த மாலை நேரத்தில் பாகிஸ்தான் பார்டர், நம்முடைய இந்திய பார்டரில் மாலை நேரம் அந்த கொடியை இறக்கி சல்யூட் பண்ணுறத நான் நேருக்கு நேரம் உட்காந்து பார்த்தேங்க. என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா. அந்த அவங்க நடந்து வர்ற வேகமும் அந்த இதுவும் டமார் டமார்னு அந்த கட்டை வடித்து அப்படி சல்யூட் பண்ணுறாங்க. வந்திருந்த 5000 பேர் எந்திரிச்சுன்னு ஜெய்ஹிந்த் அப்படின்னு நம்ம ஒரு சல்யூட் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா, அவர்கள் காத்து நிற்கிறார்கள். அவங்க வீட்டுக்காக இல்லை. நான் இப்போ மெட்ராஸில் பாம்பே போயிட்டு வர்றேன். மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் ஒரு 5-6 பையங்க வந்து அவங்கள பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் மிலிட்ரிக்காரங்கன்னு. அப்படி ஒட்டை வெட்டிட்டு வந்து என்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னாங்க. நான் தானேங்க உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் சொல்லிவிட்டு எதுக்குன்னு கேட்டேன். நாங்கள் எல்லாமே பனிமலையில் எல்லைப்புறத்தில் காப்போம், பனி கொட்டிகிட்டு இருக்கோம், இப்படி மூடி உட்காந்துருப்போம். அப்போ செல்லில் இப்படி காதில் வச்சுருப்போம், நீங்கள் யூடியூப்பில் பேசக்கூடிய செய்தியை கேட்போம். எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மை காக்கின்ற அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற அளவிற்கு நம்மால் முடியும் என்றால் அதுதாங்க வாழ்க்கை. அவர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டம் தான் நமக்கான வாழ்க்கையை தந்தது. எத்தனை கஷ்டங்கள் உலகத்தில் இருக்குது. புதுசு புதுசாக வருங்க கஷ்டம். இவங்க சொன்ன மாதிரி இன்பம் எப்போவும் வரும், சரி, கஷ்டம் எப்போ வரும்னு தெரியாது, திடீர்னு வரும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான எதிர்நீச்சல் போல் நம்முடைய உள்ளத்தை தயாராக வச்சுருக்கணும். என்னுடைய யூடியூப்பில் மண்டே மோட்டிவேஷன் பேசுவேன். திங்கக்கிழமை தோறும் நம்முடைய மனதை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும். யார் கண்ணாசனுடைய இந்த பாட்டை எம்ஜிஆர் சொல்கிறப்ப அப்படியே மனசுக்குள்ளே ஒரு தெம்பு வருங்க. மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்களாவதில்லையா. கேட்டதுனால தானேங்க அவர் தலைவர் ஆனார். நம்ம மனசுக்குள்ளே அந்த உற்சாகம் வரணும். அந்த உற்சாகத்துக்கு கஷ்டப்படணும், போராடணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், சில அலுவலகத்தில் வேலை பார்க்குறப்ப நம்மளை கேவலமாக கூட பேசுவான். உன்னால யாரையா வேலைக்கு வர சொன்னால் என்னையா படிச்சுக்க நீ, அத்தனையும் பொறுத்துக்கிடுவோம். ஏன் தெரியுமா, இவரில் நம்மளை தீர்மானிக்கிறவர், நம்மை தீர்மானிக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான். அந்த தீர்மானிக்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்கிறது. அதுவரை நாம் பொறுத்தேயாக வேண்டும். 14 ஆண்டு காலம் ராமன் காட்டிலே கஷ்டப்பட்டதையும், 12 ஆண்டு காலம் காட்டிலே கஷ்டப்பட்டு விட்டு ஓராண்டு காலம் மறைந்து வாழ்ந்த பாண்டவர்களுடைய நிலையையும். விராட பருவம் ஏன் இன்னைக்கு ஊர் முழுக்க படிக்கிறோம் தெரியுமா, மழை பெய்யும்னு ஒரு நம்பிக்கை. எப்படி மழை பெய்யும், துரியோதனன் தேடுறான். 12 வருஷம் முடிஞ்சு 13ஆவது வருஷத்தில் கண்டுபிடிச்சா திருப்பி 12 வருஷம் அனுப்பலாம். அவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு வாழ்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு கேட்குறான், எப்படி அவங்க இருக்கிற ஊரை இடத்த கண்டுபிடிக்கிறது. பீஷ்மர் சொன்னார், நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, எந்த ஒரு நாட்டில் மழை பெஞ்சு அந்த ஊர் செழிப்பமாக இருக்கோ அங்கே பாண்டவர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. அது எதிரானு கண்டுபிடிச்சான் அவன் ராடனுடைய ஊர். அங்கே தான் தர்மன் வந்து என்ன செய்கிறான், கங்கபட்டருங்கிற பேரில்
தர்மனும் பலாயனன் என்ற அந்த நலபாக பிரியனாக நம்முடைய பீமனும் பிருகுநலை என்ற அந்த சாபத்தின் காரணமாக அந்த பெண்ணாக ஆணாக என்று மாறி இருக்கக்கூடிய நிலையில் அர்ஜுனனும் பசுக்களையும் குதிரைகளையும் மேய்க்கின்ற நகுல சகாதேவர்கள் தந்தரிபாலன் என்ற பேரிலும் அடுத்த பேரிலுமாக அவர்களெல்லாம் அங்கே காத்திருக்க காந்தா அங்கே இருந்த பாஞ்சாலி என்ன செய்தால் தெரியுமா? ஒப்பனை பெண்ணாக தன்னை மாற்றிக்கொண்டு அவள் பேரரசிங்க, பட்டத்தரசி. அவள் போய் அங்கே என்ன செய்கிறா? மேக்கப் உமனாக இருக்கா. ஃபஸ்ட்டு மேக்கப் உமன் அவள் தான், விரதசாரிணி அவள் பேர். அந்த கஷ்டத்தெல்லாம் பட்டுடுத்தானுங்க மீண்டு வர்றாங்க. பட்டாபிஷேகத்தை அவர்கள் அடைகிற போது அவர்கள் எல்லாருக்கும் இது புரியணுங்கிறதுக்காக தாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கையில். அது ஒரு நாளைக்கு பூந்தோட்டமாக மாறும், நமக்கு தெரியும். அப்படி மாறுகிற வரையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டத்துக்கு இன்றி அஞ்சி விடக்கூடாது. நமக்கு தெரியும் மலை உச்சி இருக்கிறது, நாம் நடைபோடுகிறோம். ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறாருங்க, என் நடை மெதுவானது தான், ஆனால் நான் ஒருபோதும் பின்னோக்கி நடந்ததில்லை. அவ்வளோதான் முடிஞ்ச வாழ்க்கை. நான் நடப்பேன், ஸ்லோ பட் ஸ்டடி. நான் மெதுவாக தான் போவேன், ஆனால் நான் ஒரு நாள் பின்னாடி போனதில்லை. அப்போ நமக்கும் ஒரு பூந்தோட்டம், அன்பு மனைவி, அருமை மகன், நல்ல குடும்பம், அனுபவிக்கக்கூடிய கலைகள் எல்லாமே இருக்குதுங்க. அவற்றையெல்லாம் உருவாக்கி அவர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் உழைத்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருந்தால்தான், போராட்டத்தையே பூந்தோட்டமாக நினைக்கின்ற பெருமக்களால் தான் இந்த உலகம் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டமாக மாற வேண்டுமென்றால் நமக்கு தெரிந்து ஒரு மரம் பூத்திருக்கும், காய்த்திருக்கும், கனிந்திருக்கும், அதுதான் கண்ணுக்கு தெரியும். அதே மரத்துக்கடியிலே அந்த வேர்கள் மண்ணை துளைத்து பாறையை பிளந்து நீரை உறிஞ்சி சத்தை எடுத்து அந்த மரத்திற்கு கொடுத்தால்தான் அந்த மரம் சிறப்பாக இருக்கும் என்பதால் அந்த வேரை போன்று ஓயாது உழைப்போம், உழைத்து கொண்டே இருப்போம். அதைத்தான் அழகாக சொன்னாங்க, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன், வாழ்க்கை நெடிய போராட்டம்தான் பூந்தோட்டமாக மாறும் வரை. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.